12 ராசிகளின் பிறவி கர்ம ரகசியம். டெம்பிள் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 12 ராசி இருக்குது. 12 ராசிக்காரர்கள் எல்லாருமே ராசி பலனை நீங்கள் பார்க்குறத வழக்கமாக வச்சுருப்பீங்க. சரி, இந்த வீடியோ எதுக்காகன்னா ரொம்பவே தனித்துவமாக நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஏன் மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க, அவங்களுடைய கர்மா எப்படி வேலை செய்யுது, அண்ட் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணுமோ அவங்க லைஃப்பில் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ உங்களுக்கு வர இருக்குது. சரி, இன்றைக்கி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜ் மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்க. ஓகே மேம், இப்போ வந்துட்டு கர்மா அப்படிங்கிறது இருக்குது. 3 வகையான கர்மாக்கள் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருப்பேன். அதுக்கு மேலே இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது கர்மா அப்படின்னா ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கிறதா, அது எப்படி? அண்டு ராசியை பொறுத்தளவுக்கு 12 ராசி இருக்குது. ஒவ்வொரு ராசியும் வந்துட்டு இந்த கர்மாவில் இந்த பயனால் இவங்க பிறந்திருக்காங்க இந்த ராசியில் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிதான், அதுதான் உண்மையா என்னங்கிறத சொல்லுங்கள். கர்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா? கர்மாவில் என்னென்ன கர்மா இருக்குது அப்படின்னா 3 கர்மா சார். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமி கர்மா. அது என்னங்க கர்மானே எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்னா என்ன? நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஏதோ கதை சொல்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நாட். ஏன் அப்படின்னா இப்போ எல்லாமே குழந்தைங்க தான். ஒரு ஆண் ஒரு பெண் 2 ஜெண்டர் பூமியில் குழந்தையாக தான் உருவெடுக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பெண், நான் ஏன் ஜோசியராக இருக்கணும்? நான் ஏன் ஒரு சிஎம் அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி, அவங்களும் பெண் நான் பெண் தானே, நான் ஏன் அவங்கள மாதிரி ஆகக்கூடாது? இது தாங்க கர்மா. இப்போ எல்லாரும் ஏன் அம்பானியோட பிள்ளைங்களாக பிறக்கக்கூடாது? ஒரு சிலர் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறோம், ஒரு சிலர் பொருளாதாரம் இருக்குது மன நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறோம், ஒரு சிலருக்கு 2மே இருக்குது. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு 100 தலைமுறைக்கு சொத்து இருக்குது ஆனால் தலைமுறையே இல்லை. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு மைனஸ் இருக்குது. பலதரப்பட்ட மக்களை பார்க்குறோம், எல்லாருடைய வாழ்வியலும் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் கர்ம பயன். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம எதையோ கொடுத்துட்டு வந்திருக்கோம், அதை அனுபவிக்க தான் இந்த பிறவி எடுத்திருக்கோங்க. சஞ்சித கர்மானா என்னென்னா, இதை நம்ம ஒரு கர்ம வங்கி அப்படின்னு சொல்லியே எடுத்துக்கலாம். பல ஜென்மங்களின் கர்ம மூட்டை எது. நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை கழிக்க முடியாமல் இருந்தோம்னா அதோடைய பேக்கப் சஞ்சித கர்மா. அடுத்து பிராப்த கர்மானா, இப்போ நம்ம வாங்கி இருக்க இந்த உயிர், இந்த உடல், நம்மளுடைய வாழ்வியல் சூழ்நிலை கட்டமைப்பு, நம்ம ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பிறந்திருக்கோமா, நம்ம ஒரு நல்ல தாய் தந்தையராக இருக்கோமா, நம்மளுடைய வாரிசுகளை எப்படி வழி நடத்துகிறோம், இது எல்லாம் பிராப்த கர்மாங்க. ஆகாமி கர்மான்றது இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் கரண்ட் லிவிங். இப்போ சரி, நம்ம பேக்கப் எவ்வளவோ சுமையை தூக்கிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போனாச்சும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம திருந்தி நல்லா இருக்கணும் அப்படின்றது ஆகாமி கர்மா சார். சரி, கர்மான்றீங்களே, இந்த கர்மாவை நான் எப்படி தான் கழிப்பேன், எந்த கோவிலுக்கு போய் நான் தீர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே பதில் திருமூலர் சொல்லியிருக்காரு. கோவில்களுக்கு செய்யாதே இறைவனை சென்றடையாது, மனுஷனுக்கு செய் இறைவனுடைய மனசு குளிரும் அப்படிங்கிறது நான் சொல்லலை, திருமூலர் சொல்லியிருக்காரு. இறைவன் என்னென்னா, இறைவன் நம்ம போய் இறைவன்கிட்ட கொட்டும்போது இறைவன்கிட்ட நம்ம கோவிலில் கேட்க வேண்டியது ஒரே விஷயந்தாங்க. கேட்கணும் கூட இல்லை, கோவிலில் போய் நம்ம கிராட்டிடியூடோடு இருக்கணும். அதாவது எனக்கு ஒரு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தா, எத்தனை பேர் கை இல்லாமல் இருக்காங்க, கண் இல்லாமல் இருந்து சாதனை பண்ணுறாங்க, கை கால் இல்லாமல் எவ்வளவோ சாதனை பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு ஐம்புலன்கள் நல்லா இருக்குது, எனக்கு ஒரு நல்ல தாய் தந்தையை கொடுத்தா, ஓரளவு அறிவை கொடுத்தா, நான் இன்றைக்கி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கேன், இது எல்லாத்துக்கும் நன்றி. இவ்வளவு தான் இறைவன்கிட்ட சொல்லணும். மற்றபடி எனக்கு அது வேணும், இது வேணும், கார் வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், வீடு வேணும், இதெல்லாம் இறைவன்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு வேதங்களில். ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன செய்யணும்னு இறைவனுக்கு தெரியும். இன்னொன்று, இறைவன் நம்மக்கிட்ட கேட்பாராம், நான் ஒன்றை தான் படைத்தேன், உனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா என்னைய கேளு, திருமணம் ஆகலையா என்னைய கேளு, குழந்தை இல்லையா என்னைய கேளு, வீடு காரு பணம் சொத்து பத்தெல்லாம் நீ தான் படைச்சிக்கிட்டு, ஸோ யூ ஹாவ் டு மேக் இட், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார். அதுதான் இறைவனுடைய பதிலாக இருக்குமா. இதுதான் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இறைவனிடம் நீங்கள் கேட்க வேண்டியது அகம் சார்ந்த விஷயங்கள், அகம் சார்ந்த சந்தோஷம், உடல் சார்ந்த சந்தோஷம், மனம் சார்ந்த சந்தோஷத்தை தவிர இறைவன்கிட்ட நம்ம எதற்காகவும் வேண்டி நிற்கக்கூடாது. அதுதான் உண்மை. இன்னொன்று, இந்த கர்மாக்களியே என்னதாங்க வழி. சனி பகவான் நீங்கள் என்ன தான் நீங்கள் உண்டியலில் போய் கொட்டினாலும் அவர் மயங்க போகிறதில்ல. ஏன்னா அவர் ஒரு புக்கு வச்சுருக்காரு, நம்மளுடைய புக்கு இருக்குது. நாம் என்ன செஞ்சு வச்சுருக்கோமோ நம்ம அதை அனுபவிக்க தான் போகிறோம்.
சரி ஓகே, இனிமேல் நான் எக்ஸ்ட்ராவாவது ஏதாவது செய்யாமல் இருக்கணும், என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, தான தர்மம் பண்ணுறதுக்கு காசு பணம் இல்லை. ரொம்ப சிம்பிள். அடுத்தவங்கள வார்த்தையால் புண்படுத்தாதீங்க. அடுத்தவங்கள பற்றி தப்பாக ஒரு நிமிஷம் கூட மனசில் வந்து எண்ணத்தை விதைக்காதீங்க. ஏன்னா எண்ணங்கள் செயலாகும்னு புத்தர் கூட எண்ணங்கள் செயலாகின்றன நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி புத்தரும் வந்து எண்ணங்கள் செயலாகின்றன. ஒரு 2 நாளைக்கு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி பாருங்களேன், வீடே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு சாக்கடையை பார்த்தாலும் அது உங்களுக்கு நல்ல தண்ணியாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அது மட்டும்தான் சார் நம்ம கர்மாவை கழிக்க வழி. என்கிட்ட எந்த வழியும் இல்லை, நான் யாருக்கும் எதுவும் உதவி பண்ண முடியாது அப்படின்ற போது எண்ணத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவிட்டி பேசணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. சரி, இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு ரெமெடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ரெமெடி இப்போ கர்மாவை கழிக்க என்னங்க ரெமெடி அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி பகவான்கிட்ட ஒரு புக் இருக்குது, அதை நம்ம வந்து அழிக்கவே முடியாது. இதை தான் வந்து கிறிஸ்டியானிட்டியில் இஸ்லாத்துலேயும் சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மலக்குகள் இருக்காங்க, இந்த சைடு ஒரு மலக்கு, இந்த சைடு ஒரு மலக்கு. இந்த சைடு இருக்கவர் வந்து நம்மளுடைய பேடெல்லாம் நம்ம பண்ணுற, இந்த சைடு இருக்கிறது குட், அதோ இறைவன், அவ்வளோதான். அது வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து வழிபடுறோமே ஒழிய எல்லாம். கிறிஸ்டியானிட்டிலையும் நம்ம வந்து ஒரு கெட்டது செஞ்சோடனே ஒரு தேவதை மேலே போய் நமக்குன்னு பேர் போட்டு சூர்யானா ஒரு புக் இருக்கும், அதை எழுதிடுவாங்க அப்படின்றது தான். நம்ம என்ன சொல்கிறோம்னா, சனி பகவான் கணக்கெடுக்கிறாரு, எல்லாமே ஈக்குவல். அப்போ அந்த கணக்கை நம்ம எப்படி கரைக்கலாம்? ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார், தான தர்மத்தை தவிர. அதாவது நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணால் என்ன தான் உருண்டு பிறண்டு வந்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அழகாக கீதையில். கிருஷ்ணர் வந்து கம்சரை வதம் பண்ணிட்டு கிங் ஆகிட்டார். ஆனாலும் அவங்க அம்மாவை 14 வருஷம் சிறையில் வச்சுருந்தார், சரிங்களா? அப்போ அவங்க அம்மா கேட்டாங்களாம், சிறைவாசம் முடிஞ்சு எப்போ நீ தானே இப்போ கிங்கு, உங்கள் மாமா தான் கம்சன் வந்து இவ்வளோ குடும்பம் பண்ணார், வதம் பண்ணியாச்சு, பெத்த தாயை நீங்கள் ஏன் என்னை சிறையில் வச்சுருந்தீங்கன்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த பூலோகத்தில் நம்ம மனித பிறவி எடுத்துட்டா நம்மளுடைய கர்ம காரியங்களை கழிச்சிட்டு தான் அம்மா போகணும். தர்மங்கிறது இப்போ செய்கிறது, கர்மங்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் நீங்கள் வந்து ராமராக நான் பிறவி எடுத்திருக்கும் போது கைகேயியா பிறவி எடுத்து என்னை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பிட்டீங்க. அந்த நேரத்தில் என்னுடைய தாய் குழந்தை பாசம் இல்லாமல் ரொம்ப தவிர்த்து, ஏன்னா சின்ன வயசுலேயே குருகுலம் போயிடுவேன், அதுக்கப்புறம் திருமணமாகி நான் வனவாசம் போயிட்டேன், ரொம்ப தவிச்சிட்டாங்க. அந்த ஒரு வேதனையை தவிர்க்கிறதுக்காக நான் இப்போ பிருந்தாவனத்தில் வளர்ப்பு பிள்ளையாக அவங்கக்கிட்ட இருந்து அந்த குழந்தை பாசத்தை திகட்ட கொடுத்துருவார் பாருங்க, ரொம்ப சுட்டி குழந்தை. ஏன்னா ராமருடைய அம்மா அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்களாம். ரொம்ப சின்ன வயசுலேயே குருகுலம் அனுப்பிடுவார் அவங்க அப்பா தசரதன், என் பிள்ளையை அனுப்பிட்டீங்க என் கூட இல்லைன்னா. அது அப்புறம் திருமணமாகி அந்த இது வரும்போது வனவாசம், அதனால நான் அவங்களுக்கு வளர்ப்பு பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளே கேளுங்க, கிருஷ்ணரோட அம்மா யாருன்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம்? யசோதைன்னு தான் சொல்லுவோம், தேவகி வரமாட்டாங்க. அந்த ஒரு இதை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னொன்று, எனக்கு நீங்கள் வந்து 14 வருஷம் வனவாசம் கொடுத்ததை இப்போ நீங்கள் சிறைவாசமாக அனுபவிச்சுட்டு கழிச்சிட்டீங்க அப்படின்றது சார். ஸோ அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இறைவனே இறங்கி வந்து மனிதனாக பிறந்தாலும் அந்த கர்மாவை கழிக்க பரிகாரங்கள் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தான தர்மங்கள் மட்டும். நம்ம செஞ்சுட்டு வர நம்ம மேடு கட்டி வச்சுட்டு இருந்திருக்கோம், அது வந்து கரைஞ்சு போயிடும். இப்போது பீஸ்மர் வந்து அம்பு படுக்கையில் இருந்தார் இல்லைங்களா, அதுக்கே ஒரு ரீசனுக்கு அவர் வந்து வேகமாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிருக்கும்போது ஒரு பாம்பை தூக்கி ஈட்டியால் குத்தி தூக்கி எறிஞ்சிருக்காரு. அப்போ அந்த பாம்பு அப்போவே கொன்று இருக்கணும். சரி, பாம்பு அது ஒரு விஷயம், இது கொல்றது ஓகே, அது ஒரு முள்வேலியில் விழுந்து அது ஒரு 40 something days ரொம்ப அழுகி புழுகி இறந்துருக்கு. அந்த கர்மா இவர் வந்து அந்த முள்வேலியில் படுத்திருந்தா எப்படின்னு அவருக்கு தெரியணும் இல்லைங்களா. இது வந்து அவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்டது, சரி நான் பண்ணது தப்பு, துரியோதனுக்கு துணை நின்றது தப்பு தான், ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு, நான் வேறு யாரும் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் எனக்கு இப்படி ஒரு கொடூரமான சாவு, நான் தான் விரும்பி அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு ஏன் இது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குருஷேத்திர போர்லேயே கேட்டதாகவும் கிருஷ்ணர் இதை சொன்னதாகவும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு பாம்பை, அது ஒரு விஷயம், நம்மலாம் பாருங்கள் அசால்ட்டாக எவ்வளோ தப்பு பண்ணுறோம். ஒரு சின்ன விஷயம் அங்கே மைனூட்டாக நோட் பண்ண வச்சு திரும்ப அது எத்தனை நாள் துடிச்சு இறந்துச்சோ அத்தனை நாள் நீங்கள் வந்து அம்பு படுக்கையில் படுத்துருக்கணும். இதுதான் சார் கர்மாவை கழிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, நம்ம அனுபவிக்கணும். இந்த ஜென்மத்தில் தான தர்மம் கண்டிப்பாக பண்ணுங்கள், முடிஞ்ச வர. அது நீங்கள் கோடிக்கணக்கில் கொட்டணுன்றது இல்லை. இன்னொன்று, கொட்டுனா எனக்கு கர்மா கழியும், புண்ணிய கணக்கில் சேரும் அப்படி நினச்சி பண்ணிங்கன்னா எதுவுமே நடக்காதுங்க. ஒரு உயிர் பசிச்சிருக்கு, ஒரு உயிர் துடிச்சிட்ருக்கு, என்கிட்ட இருக்குது நான் தரேன், ஓகேங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுக்குறக்கு உண்டான கொடுப்பனையே கடவுள் கொடுத்துட்டே இருப்பாருங்க. ஸோ இதுதான் கர்மா கழிக்க ஒரே ஒரு வழி சார். ஓகே மேடம், ரொம்ப அழகாக நம்ம டெம்பிள் பக்தி நேயர்களுக்காக கர்மா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னீங்க, டீட்டெயிலாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நம்ம வரப்போகிற வீடியோஸில் இந்த சீரியஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தொடரில் 12 ராசிக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி மேம். நன்றிங்க.